ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? மயில் வாகனம் பரமேஸ்வரி பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போது பரமேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க, என் பேரனையும் என் பேத்தியையும் விருந்துக்கு கூப்பிடணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு மனசில் பட்டதை மயில் வாகனத்துக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க பரமேஸ்வரி பாட்டி. மயில் வாகனம் சொல்கிறாங்க, அவ்வளோதானே பாட்டி, நீங்கள் கவலையே படாதீங்க, அவங்க 2 பேரையும் நான் எங்கள் அத்தையோட அனுமதியோடு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மயில் வாகனம். மயில் வாகனம் இது பற்றி ராஜராஜனிடம் சொல்ல 2 பேரும் சேர்ந்து ஒரு ட்ராமா போடுறாங்க. அதன்படி சாமுண்டீஸ்வரி, நான் கார்த்திகேயும் ரேவதியும் அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு அனுப்பி வைக்கிறேன், அவங்க பொறாமையில் பொசுங்கட்டுன்னு சொல்லி பாட்டியை பழி வாங்குவாதான் நினச்சிட்டு 2 பேர்த்தையும் பாட்டி வீட்டுக்கு விருந்துக்கு அனுப்புகிறாங்க. பாட்டி வீட்டுக்கு விருந்து என்றதும் ரேவதி சந்தோஷமாக சம்மதம் சொல்கிறான். அதை தொடர்ந்து கார்த்திக்கும் ரேவதியும் பாட்டி வீட்டுக்கு ஒன்றா பைக்கில் விருந்துக்கு போகிறாங்க. அப்போ கார்த்திக் ரேவதியை சமாதானம் செய்ய முயற்சி பண்ணுறான். மறுபக்கத்தில் பார்த்திங்கன்னா பாட்டி பேரனும் பேத்தியும் விருந்துக்கு வர்றாதாங்கன்னு சொல்லி தடபுடலாக ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க. கார்த்திக் தன்னுடைய பேரன் என்பது ரேவதிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் பாட்டியும் தாத்தாவும் எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை பரமேஸ்வரி பாட்டி மறைச்சி வைக்கிறாங்க. இருவரும் விருந்துக்கு வந்தவுடன் அவர்களை ஆளாத்தி எடுத்து வீட்டுக்கு பரமேஸ்வரி பாட்டி அழைப்பதோடு தன்னுடைய பேத்தி கையால் பூஜை அறையில் விளக்கேற்ற சொல்கிறாங்க. பின்னர் 2 பேரும் பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இப்படியான நிலையில் அடுத்து என்ன நடக்கப் போகுது என்பதை தெரிந்து கொள்வோம்.